அனைவருக்கும் வணக்கம். 3 கொடுமையான சட்டங்கள், இந்திய அரசியல் அமைப்புக்கு விரோதமான 3 சட்டங்கள், ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே அமல்படுத்தப்பட்ட இந்த 3 சட்டங்களை எதிர்த்து இன்றைய தினம் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த நாம் இங்கே உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்திலே நேற்று இரவு, அதாவது 12:01 மணிக்கு கார்த்திக் மீனா என்ற ஒரு சார்பு சப் இன்ஸ்பெக்டர், சார்பு ஆய்வாளர் அவர்கள் டெல்லியிலே நாங்கள் முதல் தகவல் அறிக்கையை முதலாக தாக்கல் செய்துவிட்டோம் என்று கூக்குரலிட்டிருக்கிறார். யார் மீது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்று சொன்னால், நள்ளிரவு 12 மணிக்கு டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒரு கழிவறைக்கு அருகாமையிலே பீடி சிகரெட்டு விற்று கொண்டிருந்த ஒரு சாதாரண வியாபாரி மீது அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர் விற்ற இடம் பொது கழிப்பறைக்கு அருகாமையிலே, அவர் விற்ற நேரம் இரவு 12 மணி. முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ள விஷயம், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வழியாக. இவ்வளோ நேரம் எல்லாருமே சொன்னாங்க அராஜகமான சட்டம் அப்படின்னு. இரவு 12 மணிக்கு பொது ஜனங்களுக்கு இடையூறு செய்யும் வழியாக பீடி சிகரெட்டை விற்றான் என்று சொல்லி ஒருவன் மீது வழக்கு தாக்கல் செய்து அவனை கைது செய்ய முடியும் என்று சொன்னால், இதைவிட இந்த சட்டத்தை கொடுமையாக எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு மோசமான சட்டம். இந்த மோசமான சட்டங்களை எதிர்த்து வழக்கறிஞராகிய நாம் இன்றைய தேதியிலே இங்கே அமர்ந்து நம்மளுடைய பணிகளை புறக்கணித்து விட்டு பொதுமக்களுக்காக இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு சில வழக்கறிஞர் சகோதரர்கள் சில அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு இங்கே நம்முடைய உண்ணாவிரத பந்தலுக்கு அருகிலே அவர்கள் இங்கே இனிப்பு வழங்கினார்கள் என்பதை கேட்கும் பொழுது கொந்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அமைதியான வகையிலே உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை அவருடைய அமைதியை சீர்குலைக்கும் வகையிலே உண்ணாவிரத பந்தலுக்கு அருகாமையிலே அவர்கள் இனிப்பு கொடுத்ததை நாம் வன்மையாக முதலில் கண்டிக்க வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாம் நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால், அமைதியான வழியிலே நாம் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அந்த அமைதியை குலைக்கக்கூடிய அளவிலே இங்கே வந்து செயல்பட்ட அந்த நபர்கள் மீது நீங்கள் உடனடியாக காவல்துறையிலே புகார் கொடுத்து, இப்பொழுது எந்த சட்டத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்களோ அந்த சட்டத்திலே அவர்கள் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த சட்டத்தினுடைய கொடுமை எவ்வளவு என்பதை அவர்கள் அறிய முடியும். ஏதோ அரசியல் லாபத்திற்காக இன்று வழக்கறிஞர்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டத்திற்கு போய் இடைஞ்சல் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏதோ நாளைக்கு கவுன்சிலர் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீ இன்னும் உள்ளே வரல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க இன்னும் வரவே இல்லை, அதற்குள்ளே உங்களுக்கு ஆசை வந்து விட்டது. நண்பர்களே, இந்த 3 சட்டங்கள் மிகவும் கொடுமையான சட்டங்கள். இந்த சட்டங்கள் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஜனநாயக விரோதமான, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமான சட்டம் என்பதை மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பும் கடமையும் வழக்கறிஞர் சமுதாயமான நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உள்ளது. காரணம் என்னவென்று சொன்னால், இதே மாதிரியான போராட்டங்களை வழக்கறிஞர் சமூகம் கையிலே எடுத்து கடந்த காலத்திலே நாம் வெற்றியை தான் அடைந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையை இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை, இது எவ்வளவு மோசமான சட்டங்கள் என்ற இந்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு நடுவிலே எடுத்துச் செல்லும் வழியாக நம்மளுடைய போராட்டங்களும் நம்மளுடைய விளம்பரங்களும் இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே வலியுறுத்தி கூறி, இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.